நம்ம முன்னோர்கள் பித்ருக்கள் ஆசீர்வாதம் தரத்தான் வராங்க. ஆனா தர்ப்பணம் செய்யலனா அவங்க சாந்தியா போகாம சாபமா மாறி திரும்பி போவாங்கன்னு அர்த்தம். சாபமா மாறி திரும்பி போயிடுவாங்க. இன்று நாங்க உங்களுக்கு பித்ரு தர்ப்பணம் பற்றி ஒரு அருமையான பவித்திரமான கதையை சொல்ல போறோம். இந்த கதை கேட்டாலே மனிதனோட வாழ்க்கையில உள்ள எல்லா பாவங்களும் அழிஞ்சு போயிடும். யாராவது மனமாற நம்பிக்கையோட இந்த கதையை கேட்டா அவங்க மேல இருந்த பித்ரு தோஷம் எல்லாம் போயிடும். அவங்களோட வாழ்க்கையில இருந்த துக்கம், வறுமை, தடைகள் எல்லாம் நீங்கிடும். அவங்க வீட்டுல சந்தோஷம், செழிப்பு குடியிருக்கும். பணத்துக்கும் வளத்துக்கும் ஒருபோதும் குறை இருக்காது. இந்த கதையை கேட்டவங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் பெறுவாங்க. அவங்க வாழ்க்கை முழுக்க மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் நிறைந்ததா இருக்கும். பித்ரு தர்ப்பணம் முக்கியத்துவம் ரொம்ப ஆழமா இருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இந்த நேரத்துல நம்ம முன்னோர்கள் பூமியில வர்றாங்க. தங்கள் சந்ததியார்களிடம் தர்ப்பணமும் நினைவும் எதிர்பார்க்கறாங்க. நாம அவங்கள வழிபாடு முறையோட நினைச்சா அவர்கள் திருப்தியோட நமக்கு ஆசீர்வாதம் தர்றாங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தால நமக்கு வாழ்க்கையில வெற்றி, அமைதி, முன்னேற்றம் கிடைக்கும். ஆனா அவங்கள மறந்துட்டோம்னா அவங்களோட அதிருப்தி குடும்பத்துல துக்கமும் தடைகளும் கூட்டும். அதனால பித்ரு தர்ப்பணம் ஒரு சாதாரண மத விழா மாதிரி இல்ல, நம்ம முன்னோர்களுக்கான நன்றிய வெளிப்படுத்துற பெரிய வாய்ப்பு. இந்த மாபெரும் கதைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் அன்பு வாகனமான கருடனுக்கே சொன்னாராம். கருடன் பணிவோட கேட்டாரு, ஏ பிரபு, பித்ரு தர்ப்பணத்துக்கு இவ்வளவு முக்கியம் ஏன்? இதுல என்ன ரகசியம் இருக்கு? ஏன் இதை பின்பற்றினா வாழ்க்கையில இருந்த எல்லா தோஷங்களும் போயிடும்னு சொல்றாங்க? அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இனிமையா சிரிச்சு சொன்னாரு, கருடா, பித்ரு தர்ப்பணத்தோட முக்கியத்துவம் வார்த்தையால சொல்ல முடியாதது. அதை புரிஞ்சுக்கணும்னா நீ ஒரு கதையை கேட்கணும். அந்த கதையை கேட்டாலே பித்ரு தோஷம் நீங்கிடும். வாழ்க்கையில இருந்த துக்கம், வறுமையாகலும் வீட்டுல சந்தோஷம், செழிப்பு நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் கர்டனுக்காக அந்த அற்புதமான கதையை ஆரம்பிச்சாரு. நண்பர்களே, நீங்களும் இந்த கதையை கவனமா கேளுங்க. இதை கேட்டாலே மனிதனோட எல்லா பாவங்களும், தோஷங்களும் போயிடும். பித்ரு தோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். எல்லா கர்ம கடன்களும் தீர்ந்து போகும். பணமும் செல்வமும் பெருகும். அதோட அழகான நல்ல குணமுள்ள மனைவியையும் பெறுவார். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை கிடைக்கும். இந்த கதை ரொம்ப முக்கியமானதும் பித்ருபக்ஷ காலத்துல கண்டிப்பா கேட்க வேண்டியதும் தான். இந்த கதையை கேட்ட உடனே பித்ரு தேவதைகள் சந்தோஷமா ஆசீர்வாதம் தருவாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, ஏ கருடா, இது பழைய காலத்துல நடந்தது. ருசின்னு பெயர் கொண்ட ஒரு ராஜா இருந்தாரு. அவரு உலகத்தோட எல்லா ஆசைகளையும் விட்டு தைரியமா பிரம்மச்சாரிய வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாரு. உலக சுகங்கள் எல்லாத்தையும் திறந்திருந்தாரு. வீட்டு வாழ்க்கையும் விட்டு விட்டாரு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு சாப்பிடுவாரு. அதிகமா காட்டுல தான் தியானமா அலைந்து திரிந்தாரு. ராஜா ருசி இப்படி விரக்தியோட வாழ்க்கை நடத்துறத பார்த்து அவங்களோட முன்னோர்கள் ரொம்ப கவலை அடைஞ்சாங்க. நம்ம சந்ததியார் இப்படி சந்நியாசம் எடுத்துட்டா நம்ம குலம் எப்படி முன்னேறும், நம்ம வம்சம் முடிஞ்சு போயிடும்னு நினைச்சு கவலையோட அவங்கள நேர்ல போய் பேசணும்னு முடிவு செஞ்சாங்க. ஒரு நாள் ராஜா ருசி ஆழ்ந்த தியானத்துல இருந்தப்போ திடீர்னு அவர் முன்னோர்கள் அங்க வந்து நிற்பதை பார்த்தாரு. அவர் கண்ணு திறந்தப்போ 4 தெய்வீக ஆன்மாக்கள் முன்பாக நிற்கிறத பார்த்தாரு. அதிசயமா பார்த்து வணங்கிட்டு கேட்டாரு, ஏ மகா ஆன்மாக்களே, நீங்க யாரு? என்ன காரணத்தால எனக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? அந்த தெய்வீக ஆன்மாக்கள் சொன்னாங்க, மகனே, நாங்க உங்க முன்னோர்கள். உன் இப்படி விரக்தியோட நடத்த நாங்க பார்த்து ரொம்ப வருத்தப்படுறோம். அதனாலதான் உன்னை பார்க்க வந்திருக்கோம். இதை கேட்ட ராஜா ருசி பணிவோட சொன்னாரு, ஏன் பித்ருக்களே, உங்க தரிசனத்தால நான் பாக்கியவானான. ஆனா ஏன் நடத்தியால நீங்க வருத்தப்படுறதுக்கு காரணம் என்ன? என்ன தவறு நடந்தது? எனக்கு தெளிவா சொல்லுங்க. அதுக்கு பித்ருக்கள் சொன்னாங்க, மகனே, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாணம் தான் ஸ்வர்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும் வழி. வீட்டு வாழ்க்கை இல்லாம மனிதனுக்கு முழு நன்மை கிடையாது. வீட்டுல இருந்துதான் தேவதைகள், பிதாக்கள், முனிவர்கள், விருந்தினர்கள் எல்லாரையும் சேவை செய்ய முடியும். கல்யாணம் இல்லாம, குழந்தையும் இல்லாம மனிதன் தேவ கடனும் பித்ரு கடனும் தீர்க்க முடியாது. குழந்தை இல்லாம ஸ்வர்க்கம் கிடையாது. நீ கல்யாணம் பண்ணிக்கலனா மரணத்துக்கு பிறகு நரகத்துக்கு போவ. அடுத்த ஜென்மத்துல கூட துன்பம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு ராஜா ருசி சொன்னாரு, ஏ பித்ருக்களே, கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப துன்பமானதா? அதனால பாவம் பெருகும். கடைசியில கீழ்நிலைக்கே போக வேண்டி வரும். அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கல.
பெண்ணோட உறவு கொண்டாலே மோட்சம் கிடைக்காது. திருமணம் இல்லாம கல்வி கத்துக்கிட்டு ஞானத்தால ஆத்மாவை சுத்தப்படுத்துறவன் தான் உயர்ந்தவன். அதனாலதான் நான் பிரம்மச்சரிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன். அதை கேட்ட பித்ருக்கள் சொன்னாங்க, மகனே, நீ சொல்றது சரிதான். இன்ப ஆசைகளையும் கட்டுப்பாட்டுல வச்சு ஞானத்தால ஆத்மாவை சுத்தப்படுத்தணும். ஆனா இது முழு நல்வாழ்க்கைக்கு போதாது. யாகம், தவம், தானம் மூலமா தான் துரதிருஷ்டங்கள் அகலும். நல்லதுக்காகவோ கெட்டதுக்காகவோ ஆசை இல்லாம பண்ணப்படுற கர்மங்கள் பிணைப்பு உண்டாக்காது. முந்தைய கர்மம் தீரணும்னா அது அனுபவத்தால தான் முடியும். முந்தைய ஜென்மத்துல பண்ண நல்ல கர்மம் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் துக்கம் அனுபவிக்கும் போது மெதுவா குறையுது. அதுக்கு பிறகு முனிவர் ருசி கேட்டாரு, ஏ பிதாமகா, தேவங்கள்ல சொல்லப்படுற கர்ம மார்க்கம் அறியாமையும் மாயையும் உறுதிப்படுத்துது. அப்படின்னா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன் சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு தீமையா தானே இருக்கும். பித்ருக்கள் சொன்னாங்க, மகனே, நீ சொல்றது உண்மைதான். கர்மம் ஒரு வித அறியாம தான். ஆனா ஞானம் பெற்றதும் ஒரு வித கர்மம் தான். சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட நல்ல கர்மங்களை நல்ல மனிதன் கடைபிடிக்காம இருக்க மாட்டான். அவையே பின்பற்றினால்தான் மோட்சம் கிடைக்கும். சாஸ்திரத்துல கல்யாணம் செய்யணும் என்பதற்கே ஆணை இருக்கு. கல்யாணம் பண்ணிக்காத ஆணுக்கு விடுதலை கிடையாது. குழந்தை இல்லாம மோட்சம் சாத்தியமே இல்லை. குழந்தையால தான் பித்ருக்களுக்கான சிரார்த்தம் பண்ணி அவங்கள திருப்திப்படுத்த முடியும். அதால மனிதனுக்கு விடுதலை கிடைக்கும். அதனால மகனே, நீ முறையா கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்கலன்னா உன் எல்லா கர்மங்களும் வீணாகிடும். நீ தோல்வியே அடைவாய். நம்ம குலம் அழிஞ்சா நாங்க பித்ருக்களும் அதிருப்தியோட இருப்போம். பித்ருக்கள் தொடர்ந்து சொன்னாங்க, மகனே, கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றால்தான் நம்ம பித்ருக்களை திருப்தி செய்ய முடியும். ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, கருடா, பித்ருக்களோட இந்த வார்த்தைகள் கேட்ட ருசி முனிவர் ரொம்ப வருத்தமா உணர்ந்தாரு. அவரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு செஞ்சாரு. ஆனா சொன்னாரு, பித்ருக்களே, இப்போ நான் வயதானவன். யாரு தன்னோட மகளை எனக்கு தருவாங்க? வயதானவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பித்ருக்கள் சொன்னாங்க, மகனே, நீ எங்களோட வார்த்தைகளை பின்பற்றலன்னா நம்ம பித்ருக்களோட பாதகம் கூடும், உனக்கும் தாழ்வு வரும். அப்படி சொல்லிட்டு அவங்க காணாம போனாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் தொடர்கிறாரு, கருடா, பித்ருக்களோட வார்த்தைகள் கேட்ட ருசி முனிவர் ரொம்ப கவலை அடைஞ்சாரு. பித்ருக்களோட விடுதலைக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு செஞ்சாரு. ஆனா பொருத்தமான பெண்ணை பூமியில எங்கும் கண்டுபிடிக்க முடியல. பித்ருக்களோட வார்த்தைகள் நினைவுக்கு வர கவலையோட யோசிச்சாரு, இப்போ நான் என்ன பண்ணணும், எங்க போனோம், என் பித்ருக்களோட விடுதலைக்காக யார் என்னோட கல்யாணம் பண்ணிக்குவாங்க என்று சிந்தனையில ஆழ்ந்தாரு. நீண்ட நேரம் யோசிச்சு ருசி முனிவர் பிரம்மதேவனோட தவம் செய்ய முடிவு செஞ்சாரு. அவரு 100 ஆண்டுகள் காட்டுல கடினமான தவம் பண்ணினாரு. அவரோட கடினமான தவத்தால மகாபிதாவான பிரம்மதேவன் ருசி முனிவருக்கு முன் தோன்றி சொன்னாரு, ஏ ருசி, உன் தவத்தால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்குள்ள எந்த ஆசையாயினும் சொல்லு, நான் கண்டிப்பா அதை பூர்த்தி பண்றேன். ருசி முனிவர் பணிவோட வணங்கி சொன்னாரு, பிரம்மதேவா, என்கிட்ட பித்ருக்கள் என்ன சந்ததியை கொடுக்கணும், குழந்தை பெறணும் என்று ஆணை போட்டாங்க. ஆனா எனக்கு கல்யாணம் செய்ய தகுந்த பெண் எவரும் கிடைக்கல. தயவு செஞ்சு எனக்கு ஒரு பெண்ணை அருடுங்கள். அவளோட கல்யாணம் செஞ்சு குழந்தை பெற்றுக்கலாம். அதுக்கு பிரம்மதேவன் சொன்னாரு, முனிவரே, நீயே இப்போ உலகத்துக்கு தலைவராக போற. உன்னால பிரஜைகள் உருவாக போகுது. உன் பித்ருக்கள் சொன்னது உண்மையாதான். நீ கல்யாணம் செய்யணும். அந்த ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு உன் பித்ருக்களை வழிபடு. அவங்க திருப்தியா உனக்கு நல்ல மனைவிய தருவாங்க. உன் ஆசை நிறைவேறும். அப்படி சொல்லிட்டு பிரம்மதேவன் மறைந்தாரு. பிரம்மதேவனோட வார்த்தைகளை கேட்ட ருசி முனிவர் மீண்டும் தன் பித்ருக்களை திருப்திப்படுத்த முடிவு செஞ்சாரு. அவரு ஒரு நதிக்கரையில போய் அமைதியா உட்கார்ந்தாரு. அங்க தர்ப்பணம் பண்ணி மனதை ஒன்றா வச்சு பக்தியோட பித்ருக்களுக்கான ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஸ்ரீ கிருஷ்ணர் கருடனுக்கு சொல்றாரு, கருடா, ருசி முனிவர் தன் பித்ருக்களுக்காக சொன்ன ஸ்தோத்திரத்தை ஒவ்வொருத்தரும் கவனமா கேட்கணும். அது எல்லா பாவங்களையும் தோஷங்களையும் அளிக்கும். ஒரு முறை கூட அந்த ஸ்தோத்திரம் கேட்டா அவனோட பல பாவங்கள் நாசமாயிடும். பித்ருக்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதனால கருடா, நீயும் இதை கவனமா கேளு. அப்போதுதான் இந்த கதையை கேட்பதால கிடைக்க வேண்டிய புண்ணியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ருசி முனிவர் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த தெய்வீக ரூபத்துல இருப்பவங்க சிரார்த்த சமயத்துல தேவதைகளின் மூலம் திருப்தி அடைவார்கள். அந்த எல்லா பித்ருக்களுக்கும் நான் வணக்கம் செய்கிறேன். ஸ்வர்க்கத்துல இருக்க மகரிஷிகள் பக்தியாலும் மோட்ச ஆசையாலும் மனதால் செய்யும் சிராத்தத்தால திருப்தி அடைய பித்ருக்களுக்கும் நான் வணங்குகிறேன். அக்னிச்வாதர், வர்ஷர், ஆச்சியர்,
சோமபதி என்ற பித்ருக்களின் 4 வகை தேவர்களை குறிக்குது. இந்த சிராத்தத்தால திருப்தி அடையட்டும். அக்னிச்வாதர் கிழக்கை காக்கட்டும், வர்ஷர் தெற்கை காக்கட்டும், ஆட்சியர் மேற்கை காக்கட்டும், சோமபதி பித்ருக்கள் வடக்கை காக்கட்டும். அந்த பித்ருக்கள் எங்களை எப்போதும் பூதம், பிரேதம், பிசாசு, அசுரம் போன்றவங்க தரும் துன்பத்திலிருந்து காப்பாற்றட்டும். உலகை உருவாக்கி காத்து நிற்கும் பித்ருகணங்கள் விஸ்வபக்தர், ஆராத்தியர், தர்மயத்தர், சுபானந்தர், பூதக்ருத், பூதிகள் ஆகிய 8 கணங்கள், கல்யாணம், கலத்ர, ஸ்ரய, கல்தா, ஹேது, அனகா ஆகிய 6 கணங்கள், வரேண்ய, வரத, துஷ்டி, புஷ்டி, விஸ்வபாத், தாதா என்கிற 7 கணங்கள், மகாத்மா, மஹித், மகிமா, மகாவான், மகாபலன் என்கிற 5 கணங்கள். இவங்க எல்லாருக்கும் நான் வணக்கம் செய்கிறேன். ருஷி முனிவரின் இந்த ஸ்தோத்திரம் கேட்ட பித்ருக்கள் ரொம்ப சந்தோஷமானாங்க. அந்த சமயத்துல ஒரு தெய்வீக ஒளி தோன்றி அது வானத்துல முழுக்க பரவி உலகம் முழுக்க பிரகாசமா மாறுச்சு. அந்த அற்புதமான ஒளியை பார்த்த ருஷி முனிவர் மண்டியிட்டு மீண்டும் வணங்கினாரு. ருஷி முனிவர் பித்ருக்களை புகழ்ந்து ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அவருடைய ஸ்தோத்திரம் கேட்ட பித்ருக்கள் ரொம்ப சந்தோஷமாகி அவருக்கு முன் தோன்றினாங்க. ருஷி முனிவர் பூக்கள், வாசனை திரவியங்கள், பலவிதமான நைவேத்தியங்கள் எல்லாம் அர்ப்பணிச்சாரு. பித்ருக்கள் அவற்றை ஏத்துக்கிட்டாங்க. மகிழ்ச்சியோட சொன்னாங்க, மகனே, உன் ஸ்தோத்திரத்தால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதனால தயக்கம் இல்லாம உன் ஆசையை சொல்லு. அதுக்கு பிறகு ருஷி முனிவர் பணிவோட தலை வணங்கி சொன்னாரு, பித்ரு தேவர்களே, பிரம்மதேவன் எனக்கு சொன்னாரு நான் உலகத்தின் படைப்பையும் பாதுகாப்பையும் செய்யணும்னு. அதனால எனக்கு நல்ல குணமுள்ள, நல்ல இயல்புள்ள, தகுதியான மனைவி வேண்டும். அவளோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெற்று எனது கடமையும் உங்களோட கடமையும் நிறைவேற்றணும். அதுக்கு பித்ருக்கள் சொன்னாங்க, மகனே, இதே இடத்துல இதே நேரத்துல உனக்கு ஒரு நல்ல அழகான மனைவி கிடைக்கும். அவளால உனக்கு ஒரு புத்திசாலி, வீரமான மகன் பிறப்பான். அவன் 3 உலகத்திலும் புகழ் பெறுவான். அவனுக்கும் பல வீரமான மகன்கள் பிறந்து பூமியை காப்பாற்றுவார்கள். அப்படி சொல்லிட்டு பித்ருக்கள் ஆசீர்வாதம் கொடுத்து மறைந்தார்கள். பித்ருக்கள் மறைந்ததும் அவங்களோட அருளால் நதியின் நடுவிலிருந்து ஒரு அதிசயமான காட்சி தோன்றுச்சு. அங்கிருந்து மேனகான்னு பெயர் கொண்ட மனதை மயக்கும் அழகான ஒரு தேவதை தோன்றினாள். அவள் ருஷி முனிவரிடம் வந்து இனிமையான குரலில் சொன்னாள், தவஸ்வி, வருணனின் மகனான மகரிஷி புஷ்கரருக்கு ஒரு அழகான மகள் இருக்காங்க. அவளோட பெயர் மானினி. அந்த அழகான பெண்ணை உங்க மனைவியாக நான் உங்களுக்கு தரேன். நீ அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கோ. அவளால் உனக்கு மிகுந்த ஞானம் உள்ள மகன் பிறப்பான். அவனோட பெயர் மனு. அதுக்கு பிறகு பிரஜாபதி ருஷி அந்த தேவக்கண்ணி கொடுத்த மானினியோட விதிப்படி கல்யாணம் பண்ணி கொண்டாரு. ஸ்ரீகிருஷ்ணர் கருடனுக்கு சொன்னாரு, கருடா, இவ்விதமா ருஷி முனிவர் தன் பித்ருக்களை திருப்திப்படுத்தி தகுதியான மனைவியையும் பெற்றாரு. அதால அவரோட வம்சம் வளர்ச்சி அடைஞ்சது. அதுக்கு பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் கருடனுக்கு பித்ருக்களை பிரியப்படுத்துற பல வழிகளையும் சொல்லி தந்தாரு. அவர் சொன்னாரு, இந்த வழிகள் மனிதனோட வாழ்க்கையில இருந்த பித்ரு தோஷத்தை அகற்றி பித்ருக்களின் அருளை பெற உதவும். ஸ்ரீ கிருஷ்ணர் தொடர்ந்தாரு, பித்ருக்களை திருப்தி செய்யற முதல் முக்கியமான வழி தர்ப்பணம். தர்ப்பணம் அப்படின்னா பித்ருக்களுக்கு தண்ணீர் அர்ப்பணிக்கிறது. பித்ரு பட்சத்துல புனிதமான தண்ணீரை எடுத்து கருப்பு, எள், பால், தர்பை சேர்த்து கொண்டு பித்ருக்களை அழைச்சிக்கிட்டு மனமாற தண்ணீர் அர்ப்பணிக்கணும். தர்ப்பணம் செய்யும் போது ஓம் பித்ருப்பிய ஸ்வாதான்னு மந்திரம் சொல்லணும். அப்போ பித்ருக்கள் சந்தோஷமா ஆசீர்வாதம் தருவாங்க. அவர் மேலும் சொன்னாரு, சிரார்த்தம் பித்ருக்களை திருப்தி செய்ய ரொம்ப அவசியமானது. அதுல பித்ருக்களுக்கு சுத்தமான சாப்பாடு, பழம், உடை முதலியன சமர்ப்பிக்கணும். சிரார்த்தம் பண்ணுறவன் பிராமணர்களுக்கு சாப்பாடு வைக்கணும். அவங்களுக்கு உடையும் தட்சிணையும் கொடுத்து ஆசீர்வாதம் பெறணும். சிரார்த்த நாளில் குறிப்பாக பாயாசம், பூரி, காய்கறி மாதிரியான சாத்வீக சாப்பாடுகளை செய்து பித்ருக்களுக்கு சமர்ப்பிக்கணும். ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார், 3வது வழி பித்ருக்களை மகிழ்விக்கிறதுக்கானது. பசு, பிராமணர், மற்ற உயிரினங்களுக்கு பச்சை சாப்பாடு வைப்பது. குறிப்பா பசு, நாய், காகம் ஆகியவங்களுக்கு சாப்பாடு வைப்பது மிகுந்த புண்ணியம் தரும். சிரார்த்த நாள்ல பசுவுக்கு ரொட்டியும் பச்சை புல்லும், காகத்துக்கு சோறும் பாயசமும் வைப்பது மிகச்சிறந்ததா கருதப்படுது. இதனால பித்ருக்கள் திருப்தி அடைஞ்சு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும், பித்ரு தோஷமும் நீங்கும். அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னாரு, பீப்பிள் மரத்தையும் துளசி செடியையும் வழிபடுறது பித்ருக்களை மகிழ்விக்கிற மிகச்சிறந்த வழி. பீப்பிள் மரம் பித்ருக்களின் இருப்பிடமாக கருதப்படுகிறது. துளசி தேவி அன்னைக்கு லக்ஷ்மி தேவியின் அடையாளம். சிரார்த்த நாளில் பீப்பிள் மரத்தையும் துளசியையும் வழிபட்டு
பீப்பிள் மரத்தடியில தீபம் ஏற்றி வைக்கணும். இதனால பித்ருக்கள் சந்தோஷமாகி குடும்பத்துக்கு செழிப்பு, சந்தோஷம், ஆசீர்வாதம் தர்றாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் கர்ணனுக்கு சொன்னாரு, யாருக்காவது பித்ருதோஷம் இருந்தா அவங்க கயா நகரம் மாதிரியான புனித ஸ்தலங்களுக்கு போய் பிண்டதானம் செய்யணும். கயா நகரத்துல பிண்டதானம் பண்ணினா பித்ருக்கள் திருப்தி அடைவாங்க, அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், வருங்கால தலைமுறையினருக்கு ஆசீர்வாதம் தருவாங்க. பிண்டதானம் செய்யும்போது கருப்பியல், தர்பை, சோறு ஆகியவைகளால பித்ருக்களுக்கு அர்ப்பணம் செய்யணும். இதனால அவங்களோட ஆத்மா சாந்தியும் திருப்தியும் அடையும். அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு, பித்ருக்களை மகிழ்விக்க பித்ரு பட்சத்துல விரதம் இருக்கணும். அந்த காலத்துல சுத்தமான சாப்பாடு மட்டும் சாப்பிடணும். பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். சிரார்த்த காலத்துல மாமிசம், மதுபானம், காரமான தாமச உணவு எல்லாம் தவிர்க்கணும். விரத காலத்துல விஷ்ணு, சிவன், லக்ஷ்மி தேவியோட பூஜை பண்ணணும். இதனால பித்ருக்களின் ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கும், அவங்க சந்தோஷமா ஆசீர்வாதமும் தருவாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் மேலும் சொன்னாரு, பித்ருக்களை மகிழ்விக்க ஒரு முக்கியமான வழி அன்னதானமும் உடைதானமும், ஏழைகளுக்கும் பிராமணர்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் சாப்பாடு வைக்கணும், உடையும் கொடுக்கணும். இதனால பித்ருக்களின் ஆத்மா திருப்தி அடையும். தர்ப்பணம் காலத்துல இது மாதிரி பண்ற தானம் பெரிய புண்ணியம் தரும். பித்ரு தோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். பித்ருக்களின் ஆசீர்வாதத்தால குடும்பத்துல சந்தோஷம், செழிப்பு நிலைத்திருக்கும். அவர் இன்னும் சொல்றாரு, புனிதமான நதிகள்ல, குறிப்பா கங்கை நதியில ஸ்நானம் பண்ணி பித்ருக்களுக்கு தண்ணீர் அர்ப்பணிக்கிறது மிகச்சிறந்ததா கருதப்படுகிறது. கங்கா தண்ணீர் பித்ருக்களை திருப்தி செய்யற முக்கியமான வழி. இதனால பித்ரு தோஷம் போகும், பாவங்கள் நீங்கும். கங்கை ஸ்நானம் பண்ணினால பித்ருக்களின் ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கும், அவங்க சந்தோஷமா சந்ததியார்களுக்கு ஆசீர்வாதம் தருவாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் மேலும் சொன்னாரு, பித்ருக்களை மகிழ்விக்க ஆன்மீக உணர்வு உள்ள மக்களோட சேர்ந்திருப்பது அல்லது புனிதமான போதனைகள் கேட்பதும் கலந்து கொள்வதும் புனிதமான நூல்களை வாசிப்பதும் முக்கியம். குறிப்பா பகவத்கீதையின் 11வது அத்தியாயத்தை வாசிப்பது ரொம்ப புண்ணியம் தரும். இதை வாசிச்சா பித்ருக்களின் ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கும், அவங்களோட அருளும் வருங்கால தலைமுறையினருக்கு எப்போதும் இருக்கும். இறுதியா ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னாரு, யாராவது இந்த எல்லா வழிகளையும் நம்பிக்கையோட பின்பற்றினா அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷமும் செழிப்பும் கிடைக்கும், பித்ருதோஷம் நீங்கும், குடும்பத்துல அமைதியும் நிலைத்திருக்கும். கருடா யார் இந்த வழிகளை பின்பற்றாங்களோ அவங்களோட பித்ருக்கள் எப்போதும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால நண்பர்களே, இதெல்லாம் கருட புராணத்துல பித்ரு தர்ப்பணத்தோட கதை மற்றும் பித்ருக்களை மகிழ்விக்கிற வழிகள் பற்றிய விரிவான விளக்கம். இந்த கதை நமக்கு பாடம் சொல்றது, பித்ருக்களை சேவை பண்ணணும், தர்ப்பணம் செய்யணும். இது ஒவ்வொரு மனிதனோட கடமையும் தான். நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதையும் தகவல்களும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, குடும்பத்தோடவும் நண்பர்களோடவும் பகிருங்க. இப்படி ஒரு ஆன்மீக கதைகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க,